அமித்ஷாவை கண்டித்து இந்தியா கூட்டணியினரும் காங்கிரஸை கண்டித்து பாஜக உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து பேசியதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகளிலும் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நேற்று அவை நடவடிக்கைகள் முழுவதுமாக முடங்கின. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே இந்தியா கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தின. இதில் ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்டோர் நீல நிற உடை அணிந்து கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் அம்பேத்கர் படங்களை ஏந்தி முழக்கமிட்டனர். அமைச்சர் பதவியிலிருந்து அமித்ஷா விலக வேண்டுமென நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலமாக சென்றனர். இந்நிலையில் காங்கிரஸை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் பதாகைகளை ஏந்தியபடி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அமித்ஷாவை கண்டித்து இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸை கண்டித்து பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் பாஜக உறுப்பினர் ஒருவர் காயமடைந்தார். இதேபோல மக்களவை மற்றும் மாநிலங்களவை இன்று கூடியபோது அமளி நீடித்தது. அமித்ஷா பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன.